இது கடைசி காலம். அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவர் மோசேயை கொண்டு வெளியே கொண்டு வந்தாரு. அப்போ வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் வனாந்திரத்துல நடத்திட்டு இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவங்க போனோம். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மோசேயை பயன்படுத்தினர். அந்த கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? இந்த யோசுவாவை பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம கூட அந்த கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். கானானுக்குள்ள, பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கிற கடைசி நாட்களில நம்ம இருக்கிறோம். அப்போ யோசுவாவை போல ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போற தலைவர்கள் இன்னைக்கு தேவை. ஏன்னா நிறைய தடவை இன்னைக்கு ஒரு தவறான ஒரு உபதேசம் என்னன்னா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டா உனக்கு ரட்சிப்பு உறுதியானது, நீங்க நிச்சயமா எங்க போவீங்க? பரலோகம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் மாறாக, அதுக்கு மாறாக எத்தனையோ சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். அதாவது அதுல ஒரு உண்மை என்னன்னா, உண்மையான ரட்சிப்பு எனக்கு வந்துச்சுன்னா நான் அவரை விட்டுட்டு கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன்? போகவே மாட்டேன். அவருடைய அன்பை ருசி பார்த்து ஒருத்தர் அவரை விட்டுட்டு பின்வாங்கி மட்டும் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. அப்போ பின்வாங்கி போறோம்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பு உண்மையானது அல்ல, சரியானது அல்ல, அதோடைய அடித்தளம் சரியானது அல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இன்னைக்கு யோசுவாக்கள் கண்டிப்பா இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நான் என்ன வசனம் தியானிக்க போறோம்னா, வெறும் யாத்ராகம புஸ்தகத்துலங்க இந்த யோசுவாவை பத்தி சொல்லப்பட்ட 4 பகுதிகளை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யோசுவாவை பத்தி யாத்ராகம புஸ்தகத்துல சொல்லப்பட்ட 4 பகுதிகளை இன்னைக்கு தியானிக்க போறோம். யோசுவா பைபிள்ல இன்ட்ரடியூஸ் ஆகிற இடம், ஆண்டவர் யோசுவாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிற இடம் எங்கன்னாங்க யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9 இருந்து நம்ம வாசிக்கலாம். எக்ஸடஸ் chapter 17 verses from 9 to 13. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமாங்க? யாத்ராகமம் 17 9 13 வரைக்கும். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அடிமேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். யோசுவாவை அவரை பத்தி எந்த ஒரு பின்னணியும் சொல்லாம இங்க ஒரு யுத்த வீரனா, அதுவும் வீரர்களின் தலைவனா ஆண்டு இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறத பார்க்கிறோம். அப்புறம் எடுத்த உடனே இந்த யோசுவாவை குறித்து நமக்கு வரக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, அவர் ஒரு பலத்த பராக்கிரமசாலி என்றுதான் நமக்கு என்ன செய்யணும்? இம்ப்ரெஷன் வரணும். ஆனா கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. வசனம் சொல்லுது, யோசுவா அமலேக்கையும் அவருடைய கூட்டத்தையும் முறியடித்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல டோட்டல் விக்டரிய, டோட்டல் ஜெயத்தை அமலேக்கு மேல யோசுவா பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா அங்க தெளிவா ஆண்டவர் காண்பிக்கிறாரு, இது யோசுவாவுடைய பராக்கிரமத்தினால அல்ல, அதுக்கு பின்னால கர்த்தருடைய செயலை காமிக்கிறார். மோசேவுடைய கை உயர்த்தப்பட்டு இருக்கும் போது ஜெயிக்கிறாங்க. மோசேவுடைய கை தாழ விழுகையில் என்ன செய்யறாங்க? அவங்க தோற்று போறாங்க. அப்பனா இந்த வெற்றிக்கு காரணம் யோசுவாவுடைய பராக்கிரமம் அல்ல, அதுக்கு பின்னால ஜெபிக்கிற ஜெபம். இது கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு? செய்கிறார். மோசே கைகளை ஏறெடுக்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறாங்க? கூப்பிடுகிறாங்க. அப்ப இதுல முதல் சத்தியம் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? யோசுவாவை வைத்துங்க. யோசுவாவை போல ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போற தலைவர்கள் உருவாகணும்னா முதல் காரியம் இது எதன் மேல ஜெயம் எடுத்தாங்க? அமலேக்கு மேல என்ன செய்தாங்க? ஜெயம் எடுத்தாங்க.
இந்த அமலேக்கு மேல ஜெயம் எடுத்தாங்கன்னு வரும்போது நமக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அமலேக்குன்னு அது எதை குறிக்கும் சொல்லி நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்முடைய மாம்சத்தை குறிக்கும், நம்முடைய மாம்சத்தை குறிக்கும். அமலேக்க குறித்து 2 வார்த்தை நம்ம வாசிக்கலாங்க. ஒன்று உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். யார் இந்த அமலேக்குடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 வசனம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதாவது நம்முடைய மாம்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு. உபாகமம் 25:17-18, டியூட்டானமி 25:18 சேர்ந்து வாசிச்சலாம். உபாகமம் 25:17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்போ இந்த அமலேக்குடைய சுபாவம் என்னன்னா, நான் பலவீனப்பட்டு இருக்கும்போது, நான் சோர்ந்து போய் இருக்கும்போது என்ன செய்யறான், அவன் தாக்குகிறான். அப்ப நம்ம லைஃப்ல இந்த மாம்சத்துடைய ஒரு வெற்றி எப்ப கிடைக்குதுன்னா, நான் ஆவியில அனலா இருக்கும்போது அதை என்ன செய்கிறது இல்ல, மேற்கொள்ள முடிகிறது இல்ல. பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்போது, ஜெபங்களில கலந்து கொள்ளும்போது, வார்த்தையில உறுதியா நிற்கும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது, ஆராதனையில கலந்து கொள்ளும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும்போது, அது ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடிகிறது இல்ல, ஜெயிக்க முடிகிறது இல்ல. ஆனா ஒரு காலகட்டம் வருகிறது, நம்ம ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிடும், ஊழிய செய்கிறதுல சோர்ந்து போயிடும், சபைகளில கலந்து கொள்ளுகிறது நம்ம சோர்ந்து போகிறோம், சுவிசேஷம் சொல்லுகிற பணியில நம்ம விடாய்த்து போய் நிற்கிறோம். அப்போ இந்த மாம்சம் நம்ம என்ன செய்கிறது, நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிறோம், ஐயோ நான் பரிசுத்தவான் என்று நினைச்சேன், தேவ பிள்ளைன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரிகிறது இது இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் இருக்கு என்று சொல்லி. அப்ப நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் நான் பலவீனப்பட்ட நேரத்துல என்னை மேற்கொள்ளுகிற ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் என்னது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாம்சம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நம்ம வாசிச்ச அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துலங்க இந்த அமலேக்க பத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்றாரு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 16வது வசனம். எக்ஸடஸ் 17:16. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். யார் இந்த அமலேக்கு அப்படின்னா வாசிக்கலாம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தரின் சிங்காசனத்திற்கு விரோதமாய் ஒரு கோணத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த சிங்காசனத்துல உட்கார வேண்டியவர் யாரு, கர்த்தர் தான், ஏசப்பா தான். ஆனா இந்த அமலேக்கு என்ன செய்யறான், அந்த இடத்துல நான் வரணும்னு என்ன செய்யறான், அந்த இடத்தை திருட பார்க்கிறான். அப்ப மாம்சம் என்பது என்ன, கர்த்தரை ராஜாவா வைக்க வேண்டிய இடத்துல நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல ராஜாவா வைக்கிறேன். கர்த்தர் தான் அதை செய்தார், கர்த்தர் தான் அதை கொடுத்தார், கர்த்தர் தான் அந்த காரியத்தை செஞ்சாரு. ஆனா அவருக்குரிய இடத்த சுய என்ன செய்து எடுத்துக் கொள்கிறது, அவருக்குரிய இடத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். அப்ப இந்த மாம்ச போராட்டம் யோசுவாவின் வாழ்க்கையில இருந்துச்சு. யோசுவா ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க, சுய பராக்கிரமத்தினால பின்னால ஜெபிக்கிற மோசே. அப்ப ஜெபத்தினால, கர்த்தரால, ஆண்டவருக்கு உறவினால என்ன செய்வாங்க, ஜெயிச்சாங்க. அப்ப நம்ம லைஃப்ல கூட நமக்கும் போராட்டம் இருக்கு. நம்ம பலவீன நேரத்துல நம்ம தாக்கக்கூடியது, கர்த்தருடைய இடத்தை நான் பிடிக்கக்கூடிய ஒரு சோதனைகள் இது வரும்போது, இதை நான் ஒரு யோசுவாவா நான் இருக்கணும்னா, நான் மாம்சத்துல என்னுடைய கட்டுப்பாடுல நான் இதை ஜெயிக்க போறது இல்ல, கர்த்தரை சார்ந்து இந்த பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவரே அவ நோக்கி கைகளை நீட்டி, அப்பா என்னை விட்டுட்டீங்கன்னா நான் பலவீனப்பட்டு போயிடுவேன், அப்பா என்னை விட்டுட்டீங்கன்னா நான் பெருமை கொண்டுருவேன், என்ன அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த சிங்காசனத்துல நான் போய் உட்கார்ந்துருவேன், கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசுவாவா இருக்கணும்னா, எப்பொழுது இந்த டேஞ்சர் இருக்குன்னு புரிஞ்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிடுகிறவனா இருந்தா நானும் என்னவா இருப்பேன், யோசுவாக்களா இருப்பேன். அப்ப இன்னைக்கு ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போகிற யோசுவாக்கள் தேவை. ஆண்டு இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறாரு, யோசுவாக்கள் எங்கிறாரு, அன்று நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், எனக்குள்ள இந்த மாம்சம் இருக்கு, எனக்குள்ள பலவீனம் இருக்கு, நான் எல்லா நேரத்துல ஆவிக்குரியவனா இல்ல ஏசப்பா, ஆண்டவரே எனக்குள்ள சீக்கிரம் பெருமை வந்துடும் சுவாமி, உங்க சிங்காசனத்தை நான் பிடிக்கிற ஒரு மனுஷனா நான் மாறி விடுவேன், கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் அவன் பாக்கியவான். அப்புறம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில என்ன செய்வான், விழுவான். என்ன தீங்கில விழுவான், அந்த பலவீனத்துல விழுந்து போயிருவாங்க, அல்லது பெருமையில விழுந்து போயிருவாங்க. கர்த்தருடைய இடத்தை நம்ம பிடிச்சிருவோம், அவனுடைய நாம தூஷிக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவதுன்னு யாத்திராகம புஸ்தகத்துல ரெண்டாவது இடம் வந்து யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். எக்ஸடஸ் 24:13. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 13, 14 இது ரெண்டுமே கூட வாசிச்சிடலாம். 24, 13 and 14. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான்.
மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். சரி, இங்க என்ன வாசிக்கிறோம்? நீங்க இதோடைய முடிவுல தான் நம்ம பார்க்கும்போது, மோசே கர்த்தர் கையிலிருந்து அந்த கற்பலகைகளை வாங்கிட்டு மேல இருந்து என்ன செய்யறாரு? கீழே இறங்கி வருகிறார். எவ்வளவு நாள் கழிச்சு? 40 நாள் கழிச்சு மேல இருந்து என்ன செய்யறாரு? அவரு இறங்கி வருகிறார். இதுக்கு முன்னாடி நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யாரும் இது மேல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் மோசேயும் 70 எல்டர்ஸையும் கூப்பிடுறாங்க, ஆரோனையும் கூப்பிடுறாங்க. அவங்க மேல போறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க, ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல போஜனம் பண்ணுகிறாங்க. கர்த்தருடைய மகிமையை கூட அந்த 70 பேர் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. இப்ப ஏசப்பா சொல்றாரு, அவங்க எல்லாம் கீழே போகட்டும், நீ ஒருத்த மட்டும் தான் என்ன செய்யணும்? மேல ஏறி வரணும். நான் உனக்கு எங்க வாசிப்போங்க? நாங்க 9ல இருந்து வாசிக்கலாமாங்க? 9ல இருந்து 11 பாருங்க. அதுலயே, பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலை கோப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபை கோப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஆரோனுடைய குடும்பம், அவருடைய 2 பசங்களும் 70 மூப்பரும் மோசேயும் ஆண்டவரும் சேர்ந்த அந்த இடத்துல ஒரு பந்தி நடக்கிறது. கர்த்தருடைய மகிமை அவங்க பாக்குறாங்க. இப்ப அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ மட்டும் என்ன செய்யணும்? மேலே வரணும். பாருங்க 12ஆம் வசனத்துல, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதிய நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு நான் கொடுப்பேன். அவரை மட்டும் தான் வர சொல்றாரு. அப்ப மத்தவங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க. இப்போ ஆனா நம்ம தியானம் என்ன? யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். மோசே மட்டும் போறாரு, ஆனா கூட யாரும் போறாரு? யோசுவாவும் மேல போறத பார்க்கிறோம். நீங்க அந்த அதிகாரத்தின் இறுதியில வாசிக்கும் போது 7 நாள் கர்த்தருடைய அழைப்பு வரல. 7வது நாள்ல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசேய மேல அழைக்கிறார். அப்போ அந்த 7 நாட்கள் மோசேயும் யோசுவாவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோசே என்ன செய்யறாரு? மேல ஏறி போறாரு. 40 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிறாரு. யோசுவா கீழே என்ன செய்யல? வரவே இல்லை. அவர் மேலேயே என்ன செஞ்சாரு? இருக்கிறார். இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிற இந்த பணியில ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன கொடுத்தாரு? பங்கு கொடுத்தாரு. ஏன்னா மோசே என்ன சொல்றாருன்னா 14ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எனக்காக காத்துங்கள் சொல்லி சொல்லல. என்ன சொல்லி சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக என்ன செய்யுங்க? காத்திருந்தாங்க. அப்போ ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிற இந்த ஊழியத்துல மோசேக்கு மட்டும் பங்கு இருக்கல, இந்த யோசுவாவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பங்கு இருந்துச்சு. ஒருவேளை முழுசா அந்த 40 நாள் மேல போலனாலும் 40 நாள் இவர் கீழையும் வரல. அந்த மோசே இவர் விட்ட இடத்திலே அவர் என்ன செஞ்சாரு? அங்கேயே யோசுவா இருந்தாருன்னு வாசிக்கிறோம். அப்ப வசனத்தை எடுத்துட்டு கீழே வரும்போதுதான் யோசுவாவோடு மோசையும் கீழே இறங்கி வரும்போதுதான் இங்க அருவருப்பு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்ப நம்ம என்ன இதுல கற்றுக்கொள்ளுகிறோம்? நானும் யோசுவாவை போல ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற ஊழியத்துல பயன்படணும்னா ஜனங்களுக்கு வசனம் கொடுக்கிற அந்த பணியில கர்த்தர் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கிற இந்த பெரிய ஊழியத்துல எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? பங்கு கொடுக்கணும். அப்ப ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற யோசுவாக்கள் யாருன்னா, மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறவங்களா, நம்ம அதை பெற்றுக் கொள்ளுகிறவங்களா நம்ம இருந்தாதான் அந்த பணிக்கு செய்யறவங்க நம்ம தகுதி உள்ளவங்களா என்ன செய்வோம்? மாறுவோம். அது பைபிள் சொல்லுதுங்க, எல்லா ஊழியங்களிலும் இரட்டிப்பான கனத்துக்குரிய ஊழியம் என்னன்னா திருவசனத்தினால ஊழியம் செய்யறவங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்ல. எங்க வாசிக்கிறோம் வசனத்தை? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தி 5:17 பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற ஒரு பணி அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு பணி. அப்ப இந்த பணி செய்யறவங்க யாருன்னா திருவசனத்திலும் உபதேசத்திலும் என்ன செய்யறவங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க. அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? நான் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற யோசுவாவா மாறணும்னா ஆண்டவர் ஜனங்களுக்கு வசனம் கொடுப்பதற்கு என்ன ஒரு கருவியா பயன்படுத்தத்தக்க ஒரு பாத்திரமா நான் என்ன செய்யணும்? நான் இருக்கணும்.
யோசுவா அப்படி இருந்தாரு. அவர் நினைச்சு கீழே போயிருந்திருக்கலாங்க. அவர் அங்கேயேதான் இருந்தாரு. அவர் கீழே என்ன செய்யல போல. கூட்டமா லட்சக்கணக்கான மக்கள், அவருடைய குடும்பத்தாரு, அவரோடு கூட இருக்கவங்க எல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. மூப்பர்கள் எல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. மோசையும் மேல போயிட்டாரு. முதல் 7 நாள் கூட இருந்தாரு. அடுத்த 40 நாள் அவர் மேலதான் போயிட்டாரு. இவரோ ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யறாரு? போகவே இல்லை. அங்கேயே உட்கார்ந்துச்சாரு. அங்கேயே வசனம் தியானிச்சுட்டு இருப்பாரு. ஆண்டவரோடு நேரம் செலவழிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆண்டவர் எங்களுக்கும் இந்த ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ஏற்றப்பா. உங்க வசனத்துல நேரம் கொடுக்கிறவர்களா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா ஆண்டவர் எங்களை நீங்க மாற்றுங்க ஏற்றப்பா. நாங்க 2-3 நாள் முன்னால இந்த வசனம் தியானிச்சோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 16ஆம் வசனம் பாருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலோசியன்ஸ் 3:16. கொலோசையர் 3:16 வாசிக்கலாமாங்க? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, அதுக்கப்புறம் வார்த்தை கிரியை எதை செஞ்சாலும் நாமத்தினால செஞ்சு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்க இங்க பாருங்க 16ஆம் வசனம் ஆரம்பம் என்ன ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆங்கில பைபிள்ல நம்பத்தக்க நிறைய மொழிபெயர்ப்புள்ள எப்படி போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமா வாசமா இருக்கட்டும். அப்படி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருக்கும்போது நீங்க எல்லா ஞானத்தோடும் மற்றவங்களுக்கு உபதேசித்து என்ன செய்ய முடியும்? நீங்க புத்தி சொல்ல முடியும். அப்படி கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூர்ணத்தோடு உங்களுக்குள்ள வாசமா இருக்கும் போதுதான் நீங்க உங்க இருதயத்துல கர்த்தரை பக்தியுடன் என்ன செய்ய முடியும்? பாட முடியும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருக்கும் போதுதான் 17ஆம் வசனத்தின்படி வார்த்தை 4வது, கிரியை 4வது, எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்தினால செஞ்சு அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை நம்மால செலுத்த முடியும். இது அடித்தளம் என்ன? யார் புத்தி சொல்ல தகுதியானவர்கள், யார் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண தகுதியானவர்கள், யார் கர்த்தரை பக்தியுடன் பாட தகுதியானவர்கள், யார் தங்க கிரியைகளிலெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த தகுதியானவர்கள்? கிறிஸ்துவின் வசனம் அவர்களுக்குள்ள பரிபூர்ணமா என்ன செய்யணும்? வாசமா இருக்கணும். இந்த பைபிள்ல கிறிஸ்துவ பாக்குறோம். அந்த கிறிஸ்து என்னோடு என்ன செய்யறாரு? பேசுறாரு. பேசுகிற வசனம் செவியோடு போகாம என் இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? அது வாசம் பண்ணாரு. எப்ப இருதயத்துல வாசம் பண்ணோம்னா கீழ்ப்படியும் போதுதான் வசனம் உள்ளத்துல என்ன செய்யும்? வாசம் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தருடைய வசனம், அதுவும் கிறிஸ்துவ பைபிள்ல பாக்குறோம். அந்த கிறிஸ்து என்னோடு கூட பேசுறாரு. வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன். வசனம் எனக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருக்கிறது. அதன் அடிப்படையில உபதேசிக்கிறேன். அதன் அடிப்படையில புத்தி சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதன் அடிப்படையில தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருக்கும். இன்னைக்கு யோசுவாக்கள் யாரு? ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, வசனத்தை கர்த்தரிடத்துல பெற்றுக் கொள்ளுகிறவங்க, ஆண்டவர் நம்பத்தக்க பாத்திரங்கள். அவங்களை நம்பி இந்த வசனம் கொடுக்கலாம், அவங்க மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்பத்தக்க பாத்திரமா நான் இருக்கணும். 2வதுங்க. 3வது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம் நம்ம வாசிக்கலாம். நம்ம என்ன தியானிச்சுட்டு வர்றோம்? யார் யோசுவாவை போல ஜனங்களை கானானுக்கு நடத்தக்கூடிய தகுதியுள்ள பாத்திரங்கள், அதை நம்ம பார்த்துட்டு வரோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்ப இந்த 32ஆம் அதிகாரம் என்னன்னா, மோசே அந்த இடத்துல நம்ம வாசிச்சு 24ஆம் அதிகாரத்துல மலைக்கு மேல ஏறி போயிட்டாரு. 40 நாட்கள் அங்க இருக்காரு. 40 நாட்கள் முடிச்சு ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலைகளை வாங்கிட்டு கீழே என்ன செய்யறாரு? இறங்கி வருகிறார். அதுக்கு முன்னாலே ஏசப்பா சொல்லிட்டாரு, ஜனங்க தங்களை என்ன செஞ்சுட்டாங்க? கெடுத்துட்டாங்க. இப்பவே அந்த இடத்துல மோசே தன்னுடைய பரிந்து பேசுகிற பணி ஆரம்பிச்சாரு. ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறாரு. அப்ப பைபிள் சொல்லுது, அங்கேயே ஏசப்பா ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய தீங்குக்காக என்ன செஞ்சுட்டாரு? மனஸ்தாபப்பட்டுட்டார். இதை முடிச்சுட்டு மோசே மேல என்ன செய்யறாரு? கீழே இறங்கி வருகிறார். இப்போ யோசுவாவை அவர் விட்ட இடத்துல யோசுவா என்ன செய்யறாரு? அங்கேயே இருக்கிறார். சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாரு? 40 நாள் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே தெரியல. மோசே வெயிட் பண்ணுனாரு, இங்கே வெயிட் பண்றாரு, இங்கே காத்துட்டே இருக்கிறாரு. இப்போ யோசுவாவை பார்த்துட்டு யோசுவாவோடு வரும்போது யோசுவா இதுவரைக்கும் கீழே என்ன நடக்குதுன்னு அவர் கவனம் என்ன செய்யல? அவருக்கு போகவே இல்லைங்க. அவருடைய கவனம் எல்லாம் மேல போன மோசே மேல இருந்துச்சு. ஆண்டவர் என்ன வசனம் பேசுறாரு? அதோட ஆண்டவரோடு உறவு கொண்டுட்டு தாக்குறாரு. இப்ப மோசே வந்த உடனேதான் அந்த வசன மயக்கத்திலிருந்து தெளிவது போல தெளிகிறாரு. இப்ப யோசுவா மோசையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. 17வது வசனம். யாத்ராகமம் 32:17வது வசனம். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்திலே யுத்தத்தின் இறைச்சல் உண்டாகி இருக்கிறது என்றார். இப்ப யோசுவா இப்போ மோசையை பார்த்து சொல்றாரு, பாளையத்துல என்ன சத்தம் கேட்குது?
யுத்தத்தின் சத்தம் கேட்குது, யுத்தத்தின் இறைச்சல் கேட்குதுங்கிறார். அப்ப மோசே பதில் கொடுக்கிற, அதற்கு மோசே அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். அங்க என்ன கேட்டுட்டு இருக்கு? உண்மையாவே பாடலின் சத்தம் தான் கேட்டு இருக்கு. அசுத்தமா ஜனங்க நடந்துட்டு இருக்காங்க, கன்று குட்டிக்கு முன்னால அசுத்தமா நடனம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்னா, மோசேக்கு அந்த சத்தம் பாடலின் சத்தம் கேட்குமானா யோசுவாவுக்கும் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவரு பாடலின் சத்தமா பார்க்கல, யுத்தத்தின் சத்தமா கேட்டார். என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க? அது ஒரு தீமை. எவ்வளவு ஞானவான், அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி, இவரோ அந்த தீமைக்கு இவர் என்னவா இருந்தாரு? பேதையா இருந்தாரு. ஒரு தீமை நடக்குது, அங்க அசுத்தம் நடக்கிறது. அவ்வளவு எத்தனை லட்சம் இருக்கணும்? ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 20 லட்சம் மக்கள் போட்ட சத்தத்துக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் அசைஞ்சிருக்கணும். அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஓடி போயிருந்திருக்கணும். ஆனா இவர் கவனம் அங்க இருக்கவே இல்லை. அந்த தீமைக்கு யோசுவா என்னவா இருந்தாரு? பேதையா. பைபிள வாசிக்கிறோம் இல்லைங்க, ரோமர் புஸ்தகத்துலதான் அந்த வசனம் வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனம். ரோமாபுரி சபையை பார்த்து பவுல் பாராட்டுவாரு, நீங்க நல்ல கீழ்ப்படுகிற ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களுக்கு ஒரு வார்னிங்க கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிற, ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தீமைக்கு நீங்கள் பேதைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோசுவா அவருடைய அங்க நடக்கிற தீமைக்கு, அங்க நடக்கிற அருவருப்புக்கு அவருக்கும் அதுக்கும் என்னவா இருக்கல, சம்பந்தமே இருக்கல. அது என்னன்னு கூட அவர் கவனிக்கவே இல்லை. உண்மையாவே ஆச்சரியமா இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கிராமம் முழுதும் ஒரு கூத்தாடு போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, கவனம். அப்பப்ப காது எங்கதான் போயிட்டே இருக்கும். என்ன மாதிரி ஆட்களுக்கு அப்படி யாராவது இப்ப பிரதரை பார்த்துட்டு இருக்கிற, நான் சொல்றது கவனிச்சாதான் என்னால பேச முடியும். அங்க கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. இப்ப சாதாரணமா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க, சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கவனம் எங்கதான் போகும்? அங்கதான் போகும். என்ன பாடுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிதான் போக ஆரம்பிக்கும். அதுவும் இத்தனை சின்ன ஊர்லயே அப்படி நடக்குமானா 20 லட்சம் மக்கள் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. யோசுவாவுக்கும் அது என்னன்னு அவரால் என்ன செய்ய முடியல. அந்த எவ்வளவு ஒரு நல்ல தேவ மனுஷனா இருந்திருக்காரு. அந்த தீமைக்கு அவர் பேதையா இருந்திருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கூட அவர் கீழே போகவே இல்லை. எவ்வளவு நேரமா அது நடந்திருக்கணும் அந்த ஆராதனைகள். கொஞ்சம் கூட அந்த தீமைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவரா இருந்தாரு. அன்று எங்களை இன்னைக்கு அப்படி மாற்றி நேசப்பா. பிலிப்பியர் நிருபத்துலங்க இந்த சந்ததி இப்படிதான் இருக்கிறது. இது ஒரு கோணலான சந்ததி தான், மாறுபாடான சந்ததி தான். இந்த சந்ததியில நீங்க குற்றமற்றவர்களா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு அழகான ஆலோசனை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 15 and 16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். அதாவது இதை யாரை பார்த்து சொல்றாருன்னாங்க, சாதாரணமான மக்களை பார்த்து சொல்லல. இந்த மக்கள் யாரு, அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னாங்க, 14ஆம் வசனத்துல அவங்களை பத்தி சொல்வாரு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப இந்த மக்கள் யாரு? 14ஆம் வசனத்துல பிலிப்பு சபையில இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, ஜீவ வசனத்தை நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த உலகத்துல நீங்க சுடர்களை போல பிரகாசித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களை பார்த்து ஆலோசனை சொல்றாரு 15-16ல. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்ப எனக்கு உங்களுக்கும் இந்த யோசுவாவை போல நானும் இந்த சுத்தி இருக்கிற சந்ததியின் அருவருப்புல கோணல்ல மாறுபாடுல நான் சிக்கி கொண்டு அதுல ஞானியாய் போக கூடாதுன்னா, வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவங்க தான், சுடர்கள் போல பிரகாசிக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, நீங்க எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அப்பதான் நீங்க என்னவா இருக்க முடியும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியில குற்றமற்றவர்களா இருப்பீங்க, கபடற்றவர்களா இருப்பீங்க, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருப்பீங்க. வித்தியாசமா இருப்போம், சாட்சியா இருப்போம். அவங்க பாவத்துல நம்ம போக மாட்டோம், அவங்க சத்தம் போடுவாங்க நம்ம சத்தம் போட மாட்டோம், அவங்க ஏமாற்றுவாங்க நம்ம ஏமாற்ற மாட்டோம், அவங்க வழியில நம்ம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம், நம்ம போகவே மாட்டோம். அப்படி நடக்கணும்னு ஏசு பண்ண மட்டும் செய்யறாரு. உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கேன், வசனத்தை பிடித்துக் கொண்டு நீ வாழணும், சுடர்களை போல இங்க நீங்க பிரகாசிக்கணும். அந்த காரியத்தை வேற வழி இல்லாம செய்யணும் செய்யாம அன்று சிலர் முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க, தர்க்கிப்பு இல்லாம செய்யுங்க, மகிழ்ச்சியோடு செய்யுங்க, மனநிறைவோடு செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய பணியை, கர்த்தர் நம்ம கொடுத்த அழைப்பை, கர்த்தர் நம்ம கொடுத்த வாய்ப்புகளை சந்தோஷத்தோடு கூட அவருடைய காரியத்தை நான் செய்யும்போது முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம செய்யும்போது ஏசப்பா சொல்றாரு, இந்த சந்ததி அப்பேற்பட்ட சந்ததி தான், நம்ம இழுக்கக்கூடிய சந்ததி தான், நீங்க குற்றமற்றவர்களா இருக்க முடியும். யோசுவா அப்படி இருந்தாருன்னு பார்த்தோம். 3 காரியம் யோசுவா பார்த்து பார்த்தோம். முதல் காரியம் என்ன பார்த்த விஜய்? யோசுவா யாரா இருந்தாரு?
மாம்சத்தின் மேல ஜெயம் எடுத்தாரு. எதை கொண்டு ஜெயம் எடுத்தாரு? சுயபலத்துல இல்ல, ஜபத்தை கொண்டு என்ன செய்தாரு? ஜெயம் எடுத்தாரு. இப்ப நமக்கு கூட நம்ம கால்களை சுற்றி இருக்கிற நம்ம பலவீனத்துல விளைவிக்க கூட என்ன பெருமைக்குள்ள கொண்டு போகிற மாம்சத்தோடு எனக்கும் போராட்டம் இருந்துட்டுதான் இருக்கும். ஆனா ஜபத்தினால, கர்த்தரோடு இருக்க உறவினால நான் அதை என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் எத்தப்பா நான் விழுந்து விடக்கூடாதுப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஜப வாழ்க்கை நாம் அதை மேற்கொள்ளணும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம், யோசுவா எப்படி இருந்தாரு? யோசுவாவுடைய சுபாவம் என்ன? அவர் வார்த்தைய ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்க ஒரு பாத்திரமா ஆண்டவர் அவரை பிரித்தெடுத்தார். ஜனங்களுக்கு வசனம் கொடுக்கிற அந்த பணியில அவருக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். இப்ப எனக்கும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா, வசனத்துல பலப்பட்டவனா, வசனத்தை என் மூலமா மற்றவங்களுக்கு ஆண்டு சொல்லத்தக்க ஒரு பாத்திரமா அஜய் மாறினாதான் அஜய் வருகிற நாட்டில் யோசுவாவை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால பயன்படுத்த முடியும். மூன்றாவது, எனக்கு குத்து கோணல் நடக்கிறது, மாறுபாடு நடக்கிறது, தீமை நடக்கிறது, அதுல நான் சிக்கி கொள்ளாம அதுக்கு நான் தேவையா இருக்கணும். யோசுவா அப்படி இருந்தாரு. அந்த எங்களை நீங்க அப்படி மாற்றுங்க. நான்காவதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதாவது இதுக்கு பின்னணி என்னன்னாங்க, ஜனங்க கன்று குட்டி செஞ்சுட்டாங்க. அது ஆண்டுக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுத்திடுச்சு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டேன், ஆகையால் உங்களை நான் எங்க கொண்டு போறேன்? கானானுக்கு கொண்டு போறேன். ஆனா நான் உங்க நடுவில் என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேங்கிற ஒரு தூதனை அனுப்புவேன், நீங்க போகுங்க அப்படிங்கிறேன். நீங்க வழங்க கழுத்துள்ள ஜனங்க ஒரு நிமிஷத்துல உங்களை நான் என்ன பண்ணி போடுவேன்? அதம் பண்ணி போடுவேன். ஆகையால் உங்களோட நான் வரமாட்டேன் அப்படிங்கிற பாருங்க. இங்க ஒரு டெஸ்ட்டுங்க. இவங்க எத்தனையோ வருஷமா அடிமையில வாழ்ந்தவங்க. இப்போ ஒரு நிறைவுள்ள ஒரு இடத்துக்கு அவங்க போக போறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் உங்களோட என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். இது ஒரு டெஸ்ட். இவங்க ஆசீர்வாதத்தை தான் நம்புகிறவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவர் வர்றாரா இல்லையா, எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு காணான் கிடைக்குது, வீடு கிடைக்குது, தோட்டம் கிடைக்குது, சந்தோஷமா போயிருந்திருக்கலாம். ஆனா பைபிள் அழகா சொல்லுது அவங்களை பத்தி. 4ஆம் வசனத்துல, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். இந்த காரியம் அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? வேதனையை கொடுத்துச்சு. ஆனா இதுடைய பின்னணி என்ன? ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, இவங்க நடுவில் நான் வரமாட்டேங்கிறது அடையாளமா மோசையை பார்த்து கூடாரத்தை கொஞ்சம் தூரமா என்ன செய்ய, நீ தள்ளி போடுங்கிற. மோசே தன்னுடைய கூடாரத்தை அவர் தள்ளி போடுறாரு. அது வரைக்கும் ஜனங்க நடுவில ஜனங்களை வழி நடத்தின மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இப்போ இவங்க இந்த பாவம் செஞ்சதுனால இவங்களை விட்டு தள்ளி போகிறது. மோசையோட கூடாரத்துலதான் அது என்ன செய்கிறது? அது வர ஆரம்பிக்கிறது. அந்த கூடாரத்துக்கு டெம்பரரியான ஒரு கூடாரம், அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் மோசை என்ன நீங்க அதிகாரம் வாசிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா நம்முடைய இன்னைக்கு தியானம் என்னன்னா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த கூடாரத்துக்கு மோசே ஆசரிப்பு கூடாரம் பேரிட்டா 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஜனங்க வருவாங்களா, மோசே உள்ள போவாரு. மோசே உள்ள போனோம்னா மேல மேகஸ்தம்பம் இறங்குமா, ஆண்டவர் மோசையோடு கூட பேசுவாரு. மோசே ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. ஆண்டவர் மோசையோடு பேசும்போது ஜனங்கள் எல்லாம் தங்க கூடாரத்துல எந்திரிச்சு நினைக்குவாங்க. மேகஸ்தம்பம் வந்த உடனே எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்பார்கள், பணிந்து கொள்வார்கள், அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரோடு பேசின உடனே, பேசி முடிச்ச உடனே மோசே என்ன செஞ்சிருவாரா? திரும்பி பாளையத்துக்குள்ள போயிருவாராம். 11ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. மோசே திரும்பி போயிட்டாரு, ஆனா யோசுவா என்ன செய்யற? அங்கிருந்து அவர் போகவே இல்லை. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? பைபிள் தெளிவா என்ன செய்யற நமக்கு சொல்லல. ஒரு அர்த்தம் என்ன சொல்றாங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல யாருதான் போனோம்? இப்பத்துக்கு இன்னும் சட்டம் கொடுக்கப்படல, ஆசாரியர்களை குறித்து எல்லாம் ஒண்ணும் சொல்லப்படல. இப்ப யாருதான் உள்ள போனோம்? மோசே மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உள்ள போக முடியும். அப்ப யாரும் போக கூடாது, யோசுவாவும் போகக்கூடாது. ஆனா ஆசரிப்பு கூடாரத்து பிரியாது இருந்தான்னா இந்த யோசுவா யாரும் ஒரு யுத்த வீரன், சரியாங்க? அப்ப யுத்த வீரனாகிய யோசுவா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரியாது இருக்கிறானா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை என்ன செய்கிறார்? இவரு காத்துக் கொள்ளுகிறார். யாருமே உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? நுழைஞ்சிடக்கூடாது. அவங்க அடிக்கப்பட்டு போயிருவாங்க, அவங்க தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துரும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை கொலைச்சலாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை யோசுவா காத்து கொண்டாங்கன்னு வாசிக்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்னாங்க, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதே இருந்தாங்க. அந்த பரிசுத்தத்தை அவர் என்ன செஞ்சாரு? காத்து கொண்டார். அங்க ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காத்து கொண்டார். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் நம்மை ஆலயமா கொடுத்திருக்காரு.
அவருடைய சபையை நமக்கு ஆலயமா கொடுத்திருக்காரு. அதுல பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பாத்திரங்களா நான் என்ன செய்யணும்? நானு மாறணும். ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் பரிசுத்த கொலைச்சல் ஆகிவிடக்கூடாது, என்னுடைய சபையில பரிசுத்த கொலைச்சல் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த காவலை காத்து கொள்ளக்கூடிய ஒரு ஊழியனா நம்ம கேருபீன்கள் என்று சொல்லி இடத்துல நம்மை ஆண்டவர் வைச்சார். அவருடைய மகிமையின் காவலை காத்துக் கொள்ளும்படி கத்த நம்ம பிரிச்சு எடுத்தாரு. ஆண்டவரே, நம்முடைய மகிமைக்கு தூஷணம் வந்து விடக்கூடாது, பரிசுத்துக்கு கொலைச்சல் வந்து கூட என் வாழ்க்கையிலும் சரி ஏன் சபையிலும் சரின்னு சொல்லி அந்த ஒரு வைராக்கியம் அந்த பாரம் இருக்கிறவங்க தான் யாரா மாற முடியும்? யோசுவாவா மாறும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், எனக்கு இந்த பாரம் இருக்கிறதா? நம்ம எதை பத்திலாம் கவலைப்படுகிறோம்? பலவீனம் வருது, குறைச்சல் வருகிறது, பிரச்சனை வருது, அதுக்கெல்லாம் கவலைப்படுகிறோம். பரிசுத்த கொலைச்சலுக்கு கவலைப்படுகிறோமா? மற்றதுக்கெல்லாம் பாரப்படுகிறேன் நான். ஆண்டவரே, நீங்க மகிமைப்படாம போயிட்டீங்களே, இந்த மனுஷன் மகிமைப்பட்டுட்டானே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கிறதா? யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காத்து கொண்டார். ஏதோ ஒரு நேரம் மட்டுமல்ல, அதை விட்டு அவர் என்ன செய்யவே இல்லையா? பிரியவே இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறத விட்டு தூஷணம் கொடுத்து விடக்கூடாது, எனக்கு நீங்க கிருபை கொடுங்க, என்னை காத்துக்கொள்ள உதவி. யார் யோசுவாக்கள்? பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய மகிமையை காத்துக் கொள்ளுகிறவர்கள், அது விரோதமா நடக்காதவங்க. என்னை ஆராய்ந்து பார்க்கணும். கடைசியா இந்த யோசுவாங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். யோசுவாவுடைய பேர் அது அல்ல. யோசுவாவோட உண்மையான பேர் என்ன தெரியுமாங்க? இப்ப நம்ம தீர்க்கதரிசி இருக்காரு, ஓசியான்னு தீர்க்கதரிசி இருக்காரு. அந்த ஓசியாங்கிற பேர் தான் இவருடைய பேரா. ஆனா இங்க தமிழ் எழுதும்போது யோசியான்னு எழுதியிருப்பாங்க. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்பர் 13-16. இவர் எப்ராஹிம் கோத்திரத்தாருங்க. அந்த எப்ராஹிம் கோத்திரத்தார இவரை தான் தெரிந்து கொள்றாங்க. வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. மேல 12 பேரை போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒருத்தர் சொல்லிட்டு. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டு இருந்தான். அப்போ யோசுவாவுடைய உண்மையான பேர் என்ன? ஓசேயா. இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஓசேயான்னு போட்டாங்க, அங்க அந்த தீர்க்கதரிசி இடத்துல ஓசியான்னு போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே பேர் தான். இங்க அப்படி மொழிபெயர்க்கிறாங்க, அங்க அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. சரி, ஆனா இந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த ஓசேயா ஓசியான அர்த்தம் என்னன்னாங்க, ரட்சகர் அல்லது ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம். டெலிவரர் ஆர் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவருடைய பேர் என்ன? இவர் ரட்சிக்கிறவர், இவர் ரட்சிப்பு கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ஆனா மோசே இந்த பேரை என்னவா மாத்துறாரு? யோசுவா என்று சொல்லி மாத்துறாரு. யோசுவான அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர், கர்த்தர் என் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தமா. பாருங்க, இந்த ஆழமா இதுல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நான் ரட்சகரா இருக்கிற நிலைமை மாறி, நான் தான் ரட்சிப்பு கொடுக்கிறேங்கிற நிலைமை மாறி, கர்த்தர் தான் ரட்சிப்பு கொடுக்கிறவர், கர்த்தர் தான் ரட்சகர். எங்களோட ஒரு அர்ப்பணிப்புக்கு போறவங்க தான் யாரா இருக்க முடியும்? யோசுவாவா இருக்க முடியும். நான் ஜனங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, நான் என்ன பிரயாசப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை, என் கிரியை, என் பராக்கிரமம், என் ஞானம், என்னுடைய திறமை ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும், கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் யாரு? யோசுவா. இந்த ஜெபத்துல ஆண்டு நம்ம யோசுவாவா மாற்றணும்னு ஆசைப்படுகிறாரு. நமக்கு ஆண்டு எதிர்பார்க்கிறாரு, நீ என்ன சார்ந்து கொள்வாயா அல்லது உன்னை சார்ந்து கொள்ள போறாயா? நமக்கு திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், ஞானம் கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். ஆனா அதை சார்ந்து கொண்டா ஜனங்களை காணாதுக்கு கொண்டு போகிற யோசுவாவா நான் ஆண்டவரால பயன்படுத்த முடியாது. ஏசப்பா, என் பலன் இல்ல, என் ஞானம் இல்ல, இருக்கப்பா, நீங்க தான் என் ரட்சகர், நீங்க தான் என் ரட்சிப்புன்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆண்டுடைய நாம நம்ம மூலம் மகிமைப்படும். ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் பக்கமா கொண்டு போவோம். நீங்க இந்த யோசுவாவங்க இந்த பைபிள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவரை மோசேயின் வேலைக்காரனாகிய யோசுவா, மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா. இன்னொரு இடத்துல ஒரு சிறு வாலிபன், இந்த வசனம் வாசிச்சிடலாமாங்க? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதாவது கர்த்தர் தான் என் ரட்சகர், கர்த்தர் தான் என் ரட்சிப்பு என்பதை அவருக்கு பைபிள் கொடுக்கப்பட்ட பேரை வச்சே நம்ம அழகா புரிஞ்சுக்க முடியும். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? மோசேயின் பணிவிடைக்காரனாகிய ஒரு வாலிபன், அவ்வளவுதான் போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடம் கூட யாத்திராகமம் 24:13 கூட வேலைக்காரன் சொல்லி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே
தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு எழுந்து போனான். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிச்சோம்னா என்னாகமோ 11:28. என்னாகமோ 11:28. நம்பர் 11:28. என்னாகமோ 11:28. உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாக யோசுவா பிரதித்திரமாக ஆண்டவனாகிய மோசேயை அவர்களை தடை பண்ணும் என்றான். பாருங்க, இந்த 3 வசனங்களை வச்சு பார்க்கும்போது இந்த யோசுவாவை ஆண்டவர் அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றது என்னன்னா, அவன் ஒரு வாலிபரில் ஒருவன், அவன் சின்ன பையன். அடுத்த சிலர் அவன் ஊழியக்காரன், அவன் பணிவிடைக்காரன், அவன் மோசேயுடைய அவன் வேலைக்காரன் அப்படின்னு தான் பார்க்கும். அப்பனா யோசுவாவை ஆண்டவர் பைபிள காமிக்கும் போது பெரிய பராக்கிரமசாலியாக யோசுவா சொல்லி சொல்லல, என் தாசனாக யோசுவான்னு சொல்லி சொல்லல, என் பணிவிடைக்காரன், என் ஊழியக்காரன், என் வேலைக்காரன், ஒரு வாலிபன். அவன் வாலிபன், விசேஷத்த வாலிபன் கூட இல்ல, வாலிபரில் ஒருவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் அதை தியானிக்கிறோம் நாங்க? யோசுவா ஆண்டு பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? அவர் தன்னை பெரிய ஆளா பார்க்கல, பெரிய ஆளா இருக்கல. அவருக்கு பெரிய ஆளா யாராதான் இருந்தாரு? கர்த்தர் தான். அவர் கொடுக்கப்பட்ட பெயரின்படியே கர்த்தர் தான் என் ரட்சகர், கர்த்தர் தான் என் ரட்சிப்பு இருந்தார். கடைசியா நம்ம பார்த்து முடிப்பது, நம்மை கொண்டு ஆண்டவர் கடைசி நாட்களில ஒரு கூட்ட ஜனத்தை கானானுக்கு ஆயத்தப்படுத்தணும்னா யோசுவாவை போல நம்மை தாழ்த்தி கொண்டவர்களா, நம்ம சுய பலன் இல்ல, ஞானம் இல்ல, பராக்கிரமம் இல்ல, கர்த்தராலதான் ஆகும், கர்த்தர் தான் என் ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுப்பாரு. 5 காரியம் பார்த்தோம். முதல் காரியம், இந்த யோசுவாவுடைய சுபாவம் என்ன? அவர் என்னன்னு சொல்லி பார்த்தோங்க, மாம்சத்தின் மேல ஜெயம் எடுத்தார், சுய பலத்துல இல்ல, ஜெபத்தினால செஞ்சாருன்னு வாசிக்கிறோம். 2வது, அவர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா, கர்த்தர் அவரோடு பேசுகிறவரா, ஜனங்களுக்கு வசனம் கொடுக்க அவர் தகுதியுள்ள பாத்திரமா கர்த்தர் பார்த்தார். 3வது, அவர் தீமைக்கு ஞானியா இருக்கல, தீமைக்கு பேதையா இருந்த, தீமை என்ற ஒரு காரியத்துல அவர் ஈடுபடவே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். 4வது, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர், ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாதவர், பரிசுத்தையும் தேவனுடைய மகிமையும் காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கடைசியா, என்னால அல்ல ஆண்டவரே, உம்மாலதான் எல்லாம் நடக்கும் சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டு கிருபை கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கேட்ட வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். நம்ம கூடி வரும்போது ஆணுடைய பாரம், கடைசி காலத்துக்கு வந்துட்டோம், ரொம்ப நாள் நமக்கு இல்ல. கர்த்தரை அறிஞ்ச ஏராளமான ஜனம் ஆடம்பரம், மேட்டிமை, உலக பொருள், உலக ஆசைகள் என்று சொல்லி போய்கொண்டிருக்கும் போது, ஐயோ இவர்கள் இப்படியே போயிட்டா இழந்து போயிடுவாங்களே, இவர்கள் கானானுக்கு போகணுமே, கானானுக்கு போகணுமே, அந்த ஒரு பாரம் உள்ள யோசுவாக்கள் தேவை. ஆண்டவர் யோசுவாக்களை தேடுகிறாரு. அன்றைய கடைசி நாட்களில யோசுவாக்கள் எங்கேங்கிற சத்தம் நம்ம பக்கமா வருகிறது. இன்னைக்கு யோசுவா யார் என்ற ஆண்டு நமக்கு காண்பிச்சாரு. வெறும் யாத்திராகம மற்ற புத்தகங்களை தான் வாசிக்கணும், எவ்வளோ மேன்மையான குணங்கள் உண்டு. இன்னைக்கு நமக்கு முன்னால 5 காரியத்தை ஆண்டு வைக்கிறாரு. யோசுவாவுடைய சுபாவம், யோசுவா எப்படி இருக்காரு, மாம்சத்தின் ஜெயம் எடுத்தாரு, கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய கிருபையினால, ஜெபத்தினால அதை அவர் மேற்கொண்டாருன்னு சொல்லி பார்த்தோம். வசனத்தை பெற்றுக்கொண்டவரா, வசனத்தோடு ஒரு உறவுல உருந்தவரா, மற்றவங்களுக்கு வசனம் கொடுக்க தகுதி உள்ளவரா ஆண்டவரை பார்த்தாருன்னு வாசிப்போம். தீமை நடந்துட்டே இருந்துச்சு, கண்ண முன்னால் அவ்வளவு ஆரவாரம் சத்தம் கேட்குது. ஆனா கொஞ்சம் கூட அது என்னன்னு அவர் கேட்டுக்கவே இல்லை. அவர் யுத்த வீரன் அந்த மாதிரி அதை யோசிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கு அவர் பேதையா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களையும் அப்படி மாற்றுங்க ஏற்றப்பா, இந்த தீமை பொல்லா இந்த சந்ததி நடுவில் அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த காரியத்தை மனப்பூர்வமா நாங்க செய்யணும். அதாவது முறுமுறுப்பு இல்லாம, தர்க்கீப்பு இல்லாம நீங்க செய்யுங்க. ஆண்டு நம்மோடு கூட பேசுறாரு. நம்ம யாராய்ந்து பார்ப்போம். கடைசி நாட்களில் நிற்கிறோம். கர்த்தராலதான் காரியம் நடக்கும். நம்ம சுயபலத்தினால நடக்காது, நம்முடைய எந்த ஞானத்தினால நடக்காது. கர்த்தர் தான் என் ரட்சிப்பு, அவர் தான் என் ரட்சகர், அவரால்தான் முடியும். நான் ஒரு சின்ன பையன் தான், நான் ஒரு வேலைக்காரன் தான், நான் ஒரு பணிவிடைக்காரன் தான், நான் ஒரு ஊழியக்காரன் தான். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆண்டு நம்ம பயன்படுத்துவாரு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்க ஒரு வாழ்க்கை. ஐயா பரிசுத்தத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு மகிமை கொடுக்காம மனுஷனுக்கு நான் மகிமை கொடுக்க கூடாது, தேவனுக்கு நான் தூஷணம் கொடுக்க கூடாது. இது பிரியாது இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு நேரம் மட்டும் இல்ல, ஒரு நாள் மட்டும் இல்ல, எப்பொழுதுமே இந்த சிந்தனை எனக்கு இருக்கணும். ஐயா பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது, என் பிள்ளைங்க அப்படி ஆயிடக்கூடாது, என் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது, என் சபை அப்படி ஆயிடக்கூடாது. அந்த ஒரு விழிப்புடன் இருக்கிற யோசுவாக்களுக்கு ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே இந்த அதிகால நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எங்க பக்கமா இந்த நாளில அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் ஆண்டவரே. கானான் தேசம் கண்ணு முன்னால தெரிகிறதப்பா. சீக்கிரமா நீங்க வர போறீங்க, சபையை கூட்டிட்டு போக போறீங்க. ரொம்ப நாள் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே, கண்ணில் பாக்குறதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போக போகிறதப்பா. ஆண்டவரே உலகம் பெருசா நினைக்கிறதெல்லாம் உங்க பார்வையில அருவருப்பா இருக்கிறதப்பா. அன்று நாங்க அந்த அருவருப்புல சிக்கி கொள்ளாம நாங்களும் கானானுக்கு போனோம், ஒரு கூட்ட ஜனத்தை கானானுக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு யோசுவாக்கள் தேவைன்னு சொல்லி இன்னைக்கு பேசுறீங்க. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், மாம்சத்துல விழுந்து போயிடுவோம் ஆண்டவரே. பல நேரம் பெருமைக்குள்ள நாங்க போய் விடுகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. கர்த்தருடைய கிருபையினால பலத்தினால
ஆவியானுடைய துணையை கொண்டு மோருக்கு உறவினால அன்றைய இந்த மாம்சமாகிய அமலேக்கை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே வசனத்துல இன்னும் ஆழமா எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. கிறிஸ்துவின் வசனம் இருதயத்துல பரிபூர்ணமா வாசமா இருக்கட்டும்பா. இன்னும் உங்களுக்கு நேரம் கொடுக்கணும். வேதத்துல உங்களை நாங்க பார்க்கணும். நீங்க எங்களோடு கூட பேசணும். கிறிஸ்து எங்களோடு கூட வசனிக்கணும். இந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்க மட்டும் இல்ல, எங்களை கொண்டு மற்றவங்களும் நீங்க போஷிக்கத்தக்க பாத்திரங்களா ஆண்டவரே எங்களை மாற்ற முடியாம எங்க ஜெபிக்கிறோம். நிறைய தடவை எங்க நேரம் எல்லாம் இந்த உலக காரியத்தை தேடுவதில் போய் விடுகிறதப்பா. அதுல நாங்க ஞானிகளா போய் விடுகிறோம். நியூஸ்ல அது உலக பிரகாரமான காரியங்களில ரொம்ப ஞானிகளா மாறி விடுகிறோம். வேதத்திற்கு நாங்க தேவைகளா இருந்து விடுகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. வேதத்துல நாங்க ஞானியா இருக்கணும். உங்களுடைய காரியத்துல நாங்க ஞானிகளா மாறணும். உலக காரியத்துல நாங்க பேதைகளா இருக்கணும். கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. உதவி செய்யுங்க ஏசப்பா. கடைசி காலத்துல நிக்கிறோயா அன்ற பரிசுத்த கொலைச்சல் ஆகிற நாட்கள், தேவனுடைய மகிமை மனுஷன் திருடக்கூடிய நாட்கள்ல மகிமை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எங்க சுயபலத்துல முடியாதுப்பா. அன்று நாங்க சிறுவர்களப்பா, நாங்க விழுந்து போய் விடுவோம். அப்ப சீக்கிரமா பாவத்துல போய் விடுவோம். நாங்க உங்களை சார்ந்து வாழ கர்த்தர் தான் என் ரட்சிப்பு, கர்த்தரால தான் நடக்கும் சொல்லி கர்த்தரையே நோக்கி கொண்டு வாழுகிறவர்களா எங்களை இன்னைக்கு மாற்ற முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். கிருபை கொடுங்க. வாசனத்தை அனுப்பி இருக்கிறீங்க, அதன்படி செய்ய நீங்க கிருபை கொடுப்பீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதிக்கான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.